Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. இந்த செலிபிரிட்டிஸ் போய் இந்த சாமியாருங்க கிட்ட போகிறது பாதி பேர் என்னமோ இவங்ககிட்ட வந்து இவங்க தொட்ட உடனே மிரக்கல்ஸ் நடக்க போகிறதுன்னு நினச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க, நான் அப்போ கற்பழிக்கிறதுக்குன்னு நான் வந்து உட்காந்துக்கணும் உங்ககிட்ட. அப்போ நான் அது வீடியோ வச்சு நான் எடுக்கணும் நீங்கள் பண்ணுறக்குள்ளார. ஓகே, அப்போ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இந்த சட்டம் வந்துட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், சாமியார்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கும். என்ன அந்த தொடர்புனா, அவன் கொள்ளடிச்ச காசு அங்கே இருக்கும். அவன் வந்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேர் ஓட் போடுவான்ட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க. யார்? இந்த முட்டாள் அரசியல்வாதிகள். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. மேம், இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்ற அந்த சாமியார். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு சில கான்ட்ரவர்சிஸும் இருக்கும், ஆதரவாளர்களும் அவருக்கு வந்து இருந்துட்டு வந்திருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக அவரை பற்றி வைரலான ஒரு வீடியோவில் ஒரு எல்லா மக்களுமே அவரை பார்த்து ஆரவாரம் வந்து செய்கிறப்ப பெண்களை மட்டும் லைட்டாக கையெல்லாம் தொட்டு வந்து போனார். பட் ஆண்கள் சைடு நிறைய பேரை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மூஞ்சியை வந்து பண்ணிட்டு வந்து போனார். இது ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவருக்கே. ஸோ இன்னும் இந்த சாமியார்கள் கல்ச்சர், அதுக்கப்புறம் அதை ஆதரவு வந்து பண்ணுறவங்க, இதோட மனநிலை எப்படி மேம் வந்து பார்க்குறது? நிறைய செலிபிரிட்டிஸுமே ஆதரவு வந்து. இப்போ பாருங்கள், இந்த செலிபிரிட்டிஸ் போய் இந்த சாமியாருங்க கிட்ட போகிறது பாதி பேர் என்னமோ இவங்ககிட்ட வந்து இவங்க தொட்ட உடனே மிரக்கல்ஸ் நடக்க போகிறதுன்னு நினச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த நிறைய பேர் வந்து இந்த யோகா வச்சுட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கற்றுக் கொடுக்குற யோகா எவ்வளோத்துக்கு நல்லது மக்களுக்கோ, இல்லாட்டி அது கரெக்டான ஒரு யோகாவான்னு சொல்லி தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய பேர் படித்தவங்க சொல்கிறாங்க, இவங்க கற்றுக் கொடுக்குற யோகா, தட் இஸ் ஈஷா ஆகட்டும் சரி, இவங்க எல்லாமே வந்து எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள பெரிய ஈகோ டஸ்லும் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து ஈஷா வந்து ஸ்ரீ மேலே நிறைய அவதூறு வீடியோஸு, அவங்களோட கோஷ்டிகள், தட் இஸ் அவங்க ட்ரோலிங் கேங் வந்து பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. அப்படி அவர் செஞ்சுருந்தாலும் அது தவறு. பெண்களை மட்டும் தொட்டுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக தவறு. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஈஷாக்காரன் வந்துட்டு ஸ்ரீயை எதிர்த்து அசிங்கமாக பேசுது. அதே மாதிரி இந்த ட்ரோலிங் கேங் வந்து அவங்கள பற்றி இது. ஆனால் கண்டிப்பாக ஈஷாவை பொறுத்த வரையிலும் அங்கேயும் தப்பு நடக்குது. எல்லா சாமியார் கூடுங்களையும் பொதுவாக நான் பேசுகிறேன், எல்லா இடத்துலையுமே தப்பு நடந்துட்டுருக்குது. இது மக்கள் மேலே தான் தவறு. என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து உங்கள் காலில் விழுந்ததாலே எனக்கு என்ன பெரிய ஒரு இது ஆக போகுது. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து என் காலில் வந்து விழுவணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறதே தவறு. அதில் இந்த கல்ச்சர் யார் கொண்டு வராங்க? இந்த மக்கள் தான். இப்போ ஒன்றும் இல்லை, அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையன் தான் வந்து இந்த ஜெயலலிதா காலில் ஃபஸ்ட்டு விழுந்தான். அவன் அப்படி தான் அதிமுக இருக்கவன்லாம் காலில் விழுந்தாங்க.
அப்போ இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா நானுமே போயிருந்தேன் ஸ்ரீ இதுக்கு ஒரு ஐ திங்க் 2016 or 17 ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் ஆஃப் தி இயர். அப்போ எல்லாரும் விழுந்தாங்க, நான் ஒரு ஆள் தான் காலில் விழுவில்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் கல்ச்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 சாமியார்களும் என்னை விட வயசில் சின்னவங்க. நான் சின்ன வயசில் சின்னவங்க காலில் விழுவணுன்ட்டு எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. 2வது வந்து அவங்க மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இன்க்ளூடிங் தட் அமிர்த் மை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல வந்து ஃப்ராட் தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தர்மஸ்தலாவில் வந்து இப்போ வந்து கடவுளாக பார்த்து வந்து ஒரு சிலர் கொண்டு வந்து விடுறாரு. இது வந்துட்டு இது கடவுளோட செயல் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா அந்த பையன் அந்த மனுஷன் யாரோ நம்மளுக்கு வயசு தெரியாது, ஒன்றும் தெரியாது, சாகியால் இல்லை. பட் நான் எங்கே அந்த ஆளை பாராட்டுறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்த்து வந்து செய்தார் பாருங்க, என் மனசாட்சி என்னை வந்து தூங்க விடலைன்னு சொல்லிட்டு அதுக்கட்சி நம்ம பாராட்டு சொல்லணும். அவனும் பண்ணான், மிரட்டி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் காசுக்காக பண்ணியிருக்கலாம். இதுக்கு அதோட அவனோட அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது வந்து அவன் போய் நிஜமாகவே போய் போலீஸ்கிட்டயோ இல்லாட்டி மக்கள்கிட்ட ஜுடிஷியரியில் போய் நின்று இப்படி சொல்லியிருந்தானா 1000 கேள்வி கேட்டிருப்பான். அத்தாச்சி எங்கே, இது எங்கே அவன் வெளியே வரும்போதே கொண்டு போட்டிருப்பாங்க. அதில் அவன் சென்சிபிளாக என்ன பண்ணிக்கான், யாரோ ஒரு வக்கீல்கிட்ட போய் அந்த வக்கீலுக்கு கொஞ்சம் நேர்மை நியாயம் இருந்திருக்கு. அதுலேயும் ஃப்ராட் வக்கீலுங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் ஃப்ராட் வக்கீல்கள். எங்கள் வர்க்கத்தில் பணம் சம்பாதிக்கிறதுனே ஒரு கூட்டம் நிற்கிது, கொள்ளை அடிக்கிறதுக்கு, அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு, அரசியல் பண்ணுறது. ஆனால் அந்த இப்போ சுப்ரீம் கோர்ட் லாயர் இந்த கேஸ் எடுத்துக்கவரும் நீங்கள் அவரோட பேட்டியை கேட்டிங்கன்னா ரொம்ப நியாயமாக பேசுகிறார். அப்போ வந்துட்டு இப்போ அந்த உண்மை ஏதோ விதத்தில் கடவுள் அவனுக்கு தைரியம் கொடுத்து இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்கு. 2வது இன்னொரு செகண்ட் விட்னஸ்கரா நான் இதை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பொண்ணை வந்து புதைக்கும் போது நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அவர் போய் சொல்லியிருந்தா கோர்ட் என்ன ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குது, எவிடன்ஸ் என்ன, இது என்ன. இப்போ நான் போய் ஊழலை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேம்மா கோர்ட்டில். ஃபஸ்ட்டு திங் என்ன கேட்பாங்கன்னா எவிடன்ஸ் எங்கே, என்ன எவிடன்ஸு. இப்போது நம்ம எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஊழல் பணம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸில் யார் யார் பணம் கொடுத்து வீட்டு அந்த வேலைக்கு இப்போ தான் அவன் மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ எப்படி பாருங்கள், இந்த லா நம்மளே இது பண்ணுது. ஒரு பக்கம் நீ எவிடன்ஸ்ன்னு கேட்குற, எந்த எவிடன்ஸ் பண்ண முடியும்? இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க, நான் அப்போ கற்பழிக்கிறதுக்குன்னு நான் வந்து உட்காந்துக்கணும் உங்ககிட்ட. அப்போ நான் அது வீடியோ வச்சு நான் எடுக்கணும் நீங்கள் பண்ணுறக்குள்ளார. ஓகே, அப்போ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இந்த சட்டம். வந்துட்டு எவிடன்ஸ் கேட்டுறீங்களே, அப்போ எவ்வளோ பேரால் அந்த எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? இப்போது இந்த டெல்லியில் வந்து அந்த ஜட்ஜுக்கு பற்றி இப்போ நம்ம போய் சொல்லியிருந்தா நான் ஊழல் பணம் கொடுத்தேன்னா எப்படி காட்டுவோம், எந்த ஃபோட்டோ இருக்குது? ஆனால் கடவுளாக பார்த்து அந்த அக்னி பகவான் பார்த்து கரெக்டாக அந்த பணத்தை எரிச்சு விட்டார். அதுதான் எவிடன்ஸாக வந்திருக்கு இன்னைக்கு, இல்லையா? அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த இயற்கை தான் வந்துட்டு இப்போ எவிடன்ஸ் வெளியே வருது. தட் இஸ் என்ன சொல்கிறது, விட்னஸ் கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த 2 பேர் இப்போ வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் வருவாங்களோ தெரியாது. வராட்டியும் நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாரை எதுக்குறீங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ், அயோக்கியர்கள். பணத்தை வச்சு திமிர் பண்ணிட்டு இப்போ அவங்க வீட்டிலே 12 பொம்பளைங்க இருக்குது. ஏன் அந்த 12 பொம்பளைங்களையும் பலிக்கு இது பண்ணிக்கலாம்ல, அந்த பலி பீடமாக இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்ல, அந்த பிள்ளைங்கள ரேப் பண்ணிக்கலாம்ல. அப்போ உங்கள் வீட்டு பொம்பளைங்க பொக்கிஷம், ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் உங்களுக்கு இதாக பலிக்கடவாக போச்சா? ஸோ பாருங்க, இப்போ அதுவுமே ஒரு பெரிய திங். இது வந்து இப்போ பரபரப்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா அவனுங்களால எவ்வளோ பேர் ஜட்ஜஸ் ஆகிருக்கலாம், அவனுங்களால அவங்க வக்கீல் எவ்வளோ பேர், அதுக்கூட ஒரு ஏதோ ஒன்று வந்திருக்குது. ஓகே, அப்போ வந்து இங்கெல்லாம் இவங்ககிட்ட நீதி நியாயம் கிடைக்கும்னா அந்த கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நிஜமாகவே நல்ல மக்கள் ஆட்சியாளர்களாக வந்து இந்த தீர்ப்புகள்லாம் நியாயம் கிடைக்கும். இல்லாட்டி எந்த ஒரு நியாயமும் கிடைக்காது. நம்மலாம் இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு மறந்துடுவோம். அதில் இந்த சாமியார் கூடுங்களுக்கு எதுக்கு மக்கள் பைத்தியக்காரத்தனமாக போகிறாங்க? என்ன இது? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். இவங்ககிட்ட போகிறதால நம்மளுக்கு தீர்வு வரப்போதா? நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பிரச்சனை நம்மளே இது பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட போய் இந்த யோகா கற்றுக்கிட்டு தான் வந்து இந்த யோகா வந்துட்டு நம்ம வந்து இந்த இப்போ இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் சோஷியல் மீடியாவில் எல்லாமே வருது, நம்ம அதுலேருந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, நல்ல பேர். ஆனால் இவங்க எல்லாம் இந்த சாமியார்கிட்ட போகிறது மறுபடியும் அங்கே ஏதோ சிபாரிசுக்கு தான். இவனை வச்சு மோடிக்கிட்ட ஒரு வேலை வேணும், அமித்ஷா கிட்ட ஒரு வேலை வேணும். இவனுங்க அதுக்கு இவங்களோட இருப்பாங்க, அவங்க கொள்ளடிச்ச காசை இவங்ககிட்ட ஒழிச்சு வச்சுருப்பானுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சாமியார்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்கும். என்ன அந்த தொடர்புனா, அவன் கொள்ளடிச்ச காசு அங்கே இருக்கும். அவன் வந்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 5 லட்சம் பேர் ஓட் போடுவான்ட்டு இவனுங்க எதிர்பார்க்குறாங்க. யார்? இந்த முட்டாள் அரசியல்வாதிகள். அதில் இட்ஸ் ஆல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட சக்திகள் எல்லாமே இப்படி சுற்றி சுற்றி வருது. இந்த மாற்றங்கள் மக்கள் மத்தியில் தான் வரணும். யாருமே
கற்றுக் கொடுத்து நீங்கள் இப்படி இருங்க சொன்னால் யாருமே நம்மளுக்கு கேட்க போடல. இப்போ எனக்கே எவ்வளோ பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் அடிக்கலாம், ஏன்னா இந்த அம்மா ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன். நான் ஹிந்துஸோ கிறிஸ்டினோ முஸ்லிமோ கிடையாது. எந்த மதத்தில் எந்த ஜாதியில் தப்பு நடந்தாலும் இது தவறு தான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஜாதி ரீதியாக பார்த்தா யங்ஸ்டர்ஸ்லாம் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு இவ்வளோ படித்து போட்டு நம்மளுக்கு அந்த இது வருதா, இந்த ஆணவ கொலைகள் தவறுன்னு சொல்லி. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த அஜித்துக்குமே யாரோ நிறைய பேர் அந்த சுஜித்தை சப்போர்ட் பண்ணுறான் இந்த நாடார் சொல்லிட்டு. அப்போ அவன் நாடார் கம்யூனிட்டியாக இருந்திருக்கணும், அதுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் தப்பு தானே. இப்போது நம்ம என் ஜாதியில் இருக்கவன் தப்பு பண்ணான்னா தப்பு தான். அது அவன் செஞ்ச கொலை கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஊர்ஜினப்படுத்துறது கரெக்ட் கிடையாது. இது இண்டிவிஜுவல் பீப்புளுக்கே ஒரு இது இருக்கணும், நம்ம இப்படி தான் நடக்கணும், பிரின்சிபல்ஸ் இன் லைஃப். இந்த பிரின்சிபல்ஸ் இன் லைஃப் நிறைய பேருக்கு இல்லை. அதில் நம்ம அந்த மாற்றங்கள் எதிர்பார்த்தோன்னா இது நம்ம முட்டாள்தனம். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com